தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் நெடுஞ்சாலைத்துறையில் உதவியாளர் பணியிடத்திற்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பணி நியமன ஆணைகளை வழங்கி வருகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமாரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமாரன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலமாக தேர்வாகி இருக்கக்கூடிய பட்டதாரிகளுக்கு தொடர்ச்சியாக பணி ஒதுக்கப்பட்டு வருகின்றது. அந்த அடிப்படையில் நெடுஞ்சாலைத்துறையில் காலி பணியிடங்களாக இருந்த பல்வேறு பணிகளுக்கு தற்போது பணியாளர்கள் நியமனம் செய்யப்பட்டு வருகின்றார்கள். அதன் அடிப்படையில் தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நெடுஞ்சாலைத்துறையில் உதவியாளர் பணியிடத்திற்கு 180க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருந்த நிலையில் அண்மையில் நடைபெற்ற தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தினுடைய குரூப் 2 பணியின் வாயிலாக தற்பொழுது அதற்கான பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக 180 நபர்களுக்கு நெடுஞ்சாலைத்துறையில் உதவியாளர் பணியிடத்திற்கான பணி நியமன ஆணைகள் இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் வழங்கப்படுகின்றது. அதற்கான அடையாளமாக தேர்வு செய்யப்பட்ட 10 பணியாளர்களுக்கு நெடுஞ்சாலைத்துறையின் உதவியாளர் பணியாளர்களாக தற்பொழுது தமிழக முதலமைச்சர் அந்த சான்றிதழ்கள் ஆணையை வழங்கி வருகின்றார். துறையின் அதிகாரிகள் உள்ளிட்டவர்கள் தற்போது பங்கேற்றிருக்கின்றார்கள். நெடுஞ்சாலைத்துறையில் 180 உதவியாளர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டு இன்று முதல் அவர்களுக்கான பணி ஆணை வழங்கப்பட்டிருக்கின்றது.